ஹாய் எவ்ரிபடி, இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். முன்னாடியிலேருந்தே ஒரு டிபேட் போயிட்டே இருக்கும். படிக்கிறவங்க எல்லாருமே முன்னேறலாமா, இல்லை படித்தா முன்னேறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபேட்டுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளியே வந்துருச்சு. அறிவை வளர்த்துக்கிறவங்க எல்லாருமே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்க நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பேரை கேட்டோடனே இது எம்பிஏக்கான காலேஜா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த காலேஜ் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே. சிஏ சிஎம்ஏனா யூஸ்வலாக இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பாங்க தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன காலேஜ் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இங்கே அதுதான் புதுசாக பண்ணுறாங்க, அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் பண்ணுறாங்க. சிஏ சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக காலேஜ் ஃபார்மெட்டில் இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பற்றி இன்றைக்கி நம்ம இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்க அலுமினிஸ், இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன புதுசாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் மீட் பண்ணோம் இதே டைமில், அண்ட் இப்போயும் இந்த டைமில் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸாக பிஆர்ஓவா என்எம்சி காலேஜோட அசோசியேட் ஆகிருக்கீங்க. என்ன ஒரு பர்டிகுலர் ரீசன் இவ்வளோ வருஷம் இவங்களோட அசோசியேட் ஆகிட்டு இருக்குது சார்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த ஸ்டடீஸ்க்கான யூனிக்னஸை நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 18 இயர்ஸ் பேக் நம்ம காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ்நாட்டிலேயே முதல்ல இந்த படிப்புக்காக அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா ஒரு காலேஜ், அது முழு நேர கல்லூரி அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நானுமே ஒரு சிஏ ஆஸ்பைரண்ட் தான். நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் இங்கே எனக்கு கிடைக்குது. அது என்னன்னா, நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நான் படிக்கிறேன். ஒரு 2 hours 3 hours ஒரு சப்ஜெக்ட்கான டியூஷன்ஸ் இல்லை கோச்சிங் என்ன வேணா சொல்லலாம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நாள் முழுக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்டா இருந்து நானே என்னுடைய சப்ஜெக்ட்ஸை படிச்சுட்டு அது ரொம்ப கஷ்டம். ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்டடீஸ்ல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். கட்டாயமா ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சரோட அசிஸ்டன்ஸ் தேவை. அது எப்போ வரைக்கும் தேவை அப்படின்னா, அந்த சப்ஜெக்டான எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிற வரைக்குமே அவங்க கூட ஹேண்ட் ஹோல்ட் ஆகணும். ஸோ அதை நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த படிப்புக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இதுதான் ஒரே ரீசன். இப்போது சூழல் இருக்குது சார். பட் யூஸ்வலாக சிஏ படிக்கிறவங்க, சிஎம்ஏ படிக்கிறவங்க இன்ஸ்டியூட் போய் படிப்பாங்க. இதுதான் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் பார்க்க முடியும். பட் இது இங்கே காலேஜ் ஆங்கிளில் இருக்கும்போது இவங்களோட ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஏன்னா அங்கே செல்ஃப் லேர்னிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்கும் சார்? கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு +2 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அதே பேட்டர்ல தான் இருக்கும். ஒரு மார்னிங் 9 to 4 காலேஜ் அப்படின்றதுனால அவங்க காலேஜ்குள்ள வந்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேப்பருக்கும் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு பீரியட் கான்செப்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜூன்ல காலேஜ் ஓப்பன் ஆகுது, இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜூன்ல இருந்து அவங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் அதுக்கான டீச்சிங் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருடைய எக்ஸ்டென்சிவ் கோச்சிங் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அக்டோபர்ல இருந்து ஜனவரியில அவங்க எக்ஸாம்ஸ் எழுத போறாங்கன்னா கண்டினியூஸா அவங்களுக்கு மாடல் டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல, அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் கொடுத்து தான் அந்த எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாம்ஸ் ஒரு 25% சிலபஸ் கம்ப்ளீட் ஆனவுடன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஒரு 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் எக்ஸாம் ஸ்கூல்ஸ்ல அப்படி தானே இருக்கும். மிட் டர்ம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லின்னு இருக்கும் இல்லையா? அதே பேட்டர்ன்ல அவங்களுக்கு டீச்சிங், கோச்சிங் அண்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங், ஆல்சோ எக்ஸாம்ஸ் அவங்கள நல்ல மார்க்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே ட்ரைனிங் பற்றி நீங்கள் பேசுனீங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிள்லேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா இப்போது நான் சென்னையில் இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கேன்னா அந்தந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூரலில் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரைனிங் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் சஜ்? சரி, இது சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடையாது. யூஸ்வலாகவே மெட்ரோ சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ரூரலில் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு, அது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய காலேஜ் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சிஏ சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் தான் இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களுடைய மானிட்டரிங்கில் ஒரு 8 லெக்சரர்ஸ் இந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்குன்ற கேள்விக்கு இங்கே இருக்கிற ரிசல்ட்ஸ் தான் பதில் சொல்லும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 19th அகாடமிக் இயர். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த சிஏவோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 32% வரைக்கும் தான் மேக்ஸிமம் பாஸ் இருக்கும். நம்மளோட இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 65+% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க.
ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களோட எக்ஸ்பர்டிசம் தான். இங்க யாருமே பார்ட் டைம் டீச்சர்ஸ் கிடையாது, ஃபுல் டைமா இந்த கரிக்குலம்ல வந்து ரொம்பவே ஊறி போன டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலா அந்த கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. என்னதான் வந்து இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா கூட +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு தூரம் அவனை இங்கிலீஷ்ல மட்டுமே கிளாஸ் எடுத்தா புரிஞ்சுக்குவான் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 ஸ்டேஜஸ்க்கு தான் இங்க கிளாஸஸ் கவனிக்க போறாங்க. அதை முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போவாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண உதவும். ஆனா இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல புரிஞ்சு படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நாங்க வந்து ஒரு தாரக மந்திரமாவும் வச்சிருக்கோம். ஓகே, ரிசல்ட் ரேஷியோ இந்த 18 இயர்ஸ்ல எப்படி இருக்கு சார்? ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இது நம்ம 19th அகாடமிக் அப்படின்றதுனால அந்த ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இன்ஃபேக்ட் பல வருடங்கள் வந்து நம்ம 100% ரிசல்ட்ஸ் கூட கொடுத்துருக்கோம். சிஏ ஃபவுண்டேஷன்லையும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமே வந்து அந்த இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண விஷயங்கள் வந்து வேரி ஆகும். எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் கோவிட் டைம்ல கூட ஹையஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதனால ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சார், இப்போ சிஏ சிஎம்ஐ சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்க்கு எப்படி இருக்குன்னா, காலேஜ் லைஃப் நான் என்ஜாய் பண்ண போகிறேன், மொபைல் ஃபோன்ஸ்லாம் என் கையில் இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் அது எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்தால் வந்து ஸ்கூலை விட ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்குறோம். ஏன் பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரிக்ட்டு சார்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா இன்னும் பெட்டராக படிப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் சஜஷன்? ஃப்ரீடம் கொடுத்தா ஃப்ரீயாக படிப்பாங்களா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன். ரைட். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடிஸ் வந்து ஒரு நார்மல் கிராஜுவேஷன் கோர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பிகாம் படிக்கிறான் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு 30% சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும், புக் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஈவன் ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ்ஓ பிஇஓ லாவோ இல்லை வந்து சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோர்சஸில் அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு வந்து 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கோர்ஸை டஃப்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது டஃப் கிடையாது. அந்த கோர்சஸ்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவா இருக்கணும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டா படிக்கணுன்றது நிச்சயமா தேவைப்படுது. ஸோ இந்த ஜென்ரேஷன் ஈவன் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒரு 3 to 5 hours மட்டும் படிச்சுட்டு இந்த கோர்சஸ்க்கான எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் இதுல ஃபெயிலியர்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான ஒரே காரணம். ஸோ நம்ம காலேஜ் ஆம்பியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ இது படிக்க முடியாம அவங்க போறதுக்கு பல டைவர்ஷன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல சொல்வேன், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்தா கூட பேரண்ட்ஸே வந்து அவ்வளோ வந்து என்கரேஜ் பண்ணி படிக்க வைப்பாங்களான்னு தெரியாது. வீட்டில் வந்து அந்த ஆம்பியன்ஸ் அவங்களை படிக்கிறதுக்கு மட்டும் மோட்டிவேட் பண்ணுமான்னு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை. வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு கல்யாணம் போகணும், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகணும், இல்லை வந்து ஒரு பர்ச்சேஸ்க்கு போகணும்னா கூட இந்த ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை வீட்டில் வந்து நீ படிக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நிச்சயமா அப்பா அம்மா சொல்லுவாங்க என் குழந்தை கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களால இந்த கோர்ஸை சீக்கிரம் முடிக்க முடியாது. ஸோ அடுத்த அதே சமயத்தில் நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் இதுல பாஸ் பர்சன்டேஜ் குறைவா இருக்குன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி டைம் ஃபோக்கஸ்டா படிக்கலன்னா பாஸ் பர்சன்டேஜ் குறைவா தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அந்த டிஃபரன்ஸ் பார்த்துருக்கீங்களா? டைம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களோட ரிசல்ட் ரேஷியோவும் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறவங்களோட கரெக்டாக சொல்லணும்னா ஃபவுண்டேஷன்ல எங்ககிட்ட படிப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப குறிப்பா வந்து என்னை வந்து யூனிஃபார்ம் போட வச்சுட்டாங்க, என் கையில ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுக்கல, எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியேட் வெளியில போய் படிப்பாங்க. 1 year படிப்பாங்க, 2 வாட்டி அட்டம் போவாங்க, 3rd attempt வந்து பேரண்ட்ஸே தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்து விட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அடுத்த டேர்ம்ல அவங்க பாஸ் பண்றதை நாங்க பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து சில அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் வந்து, நான் வீட்ல இருந்தா கொஞ்சம் டைம் எனக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிருக்காது, இங்க வந்து என்னால ஃபோக்கஸ்டா படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவைப்படுது. சார், இப்போ இன்டர் முடிச்சுட்டா அவங்க ஆர்டிகல்ஷிப்க்கும் ஃபைனல்ஸ்க்கும் வந்து வெளியில போயிடுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு படிக்கலாம். அப்போ கூட வந்து இங்க இருக்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட சப்போர்ட் இருக்கும், ஏன்னா காலேஜ்ல இருந்து அவங்க போயிடுவாங்க. இல்ல, அது அவங்களுக்கு தேவைப்படாது. இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு அவங்க பிராக்டிகல் ட்ரைனிங் போவாங்க. ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல வந்து பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங், டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ்ல இருக்கிற ஸ்க்ரூட்டினிஸ் அதுல வந்து அவங்க இன்வால்வ்டா இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க சீனியர் சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க ஃபைனல் கோர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறாங்க. சோ அந்த டைம் வந்து எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படாது. சோ அவங்களுடைய பிராக்டிகல் நாலேஜ் தான் அந்த ஃபைனல்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு தேவை அவங்களுக்கு. சூப்பர் சார்.
ஸோ அப்படி நம்ம காலேஜ்லேருந்து ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார்? ஸோ இது அலோவர் திஸ் இந்த அகாடமிக் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜ் 18 இயர்ஸ்ல 3400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆயிருக்காங்க. ஓகே, ஹாய் சாம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். அண்ட் ஹவ் ஆர் யூ சார்? ஐ எம் குட். ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த காலேஜில்? ஃபர்ஸ்ட் டே சேம், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக், ஏன்னா பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும், நம்ம அதுக்கு எலிஜிபிளா, சேம் ஃபியர் எல்லாரும் போல, சேம் ஆஸ் அ காமன் மேன் எனக்கும் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கோயிங் ஆன் லைக் ஒரு 3-2 days ஸ்டார்டிங்கில் அப்படி போக போக பயங்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்களோட டீச்சிங் வந்து என்னை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதோட இதுதான் என்னோட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க நோட் எடுத்து வந்திருந்தாங்க. நோட்ல ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ்ல வந்து பிக்சர் இருந்துச்சு, அதை தான் பார்த்தேன். ஸோ நேரில் வந்து கூட நான் அட்மிஷன் போடல. ஸோ அவங்க சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜில் வந்து டே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், உனக்கு சரௌண்டிங்ஸ் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இங்கே வந்து எதுவும் உனக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது, உனக்கு என்னவோ படிக்க வந்தால் அந்த படிப்பு மட்டும்தான் உனக்கு சுற்றியுமே இருக்கும், தவிர்த்து பேசுகிறதாகட்டும் அப்போ நாங்கள். ஸோ அந்த சொன்ன விதம் எனக்கு பிடிச்சதுங்க சார். நம்ம ஸ்கூல் மாதிரியே டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னாங்க, கரெக்ஷன் பண்ணாங்க. நம்ம மற்ற நாள் விசாரிச்சு பார்த்தோம், இங்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் வச்சாலும் கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவாங்கன்ட்டு. இங்கே ஒரு ஸ்கூலில் எப்படி நம்ம டீச்சர்ஸ் வந்து இருந்தால் ஏமா இங்கே மிஸ்டேக் பண்ணுற, இதை பண்ணா அதான்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே நல்லா இருக்கும். அது எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணிச்சு? பயம் இருக்கும் இல்லைங்க சார். முக்கியமா அங்க ஸ்கூல்ல எப்படி ஸ்டாஃப்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ இங்க மரியாதை இருக்கும் சார். பயம்னா அடிக்கலாம் மாட்டாங்க. ஸ்டாஃப் நம்ம மேல மரியாதை வச்சிருக்காங்க, அவங்க மாதிரியே நம்ம குறைச்சு என்ன சொல்லிட்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க நாள் திட்டினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வார்த்தை நான் வந்து அவங்க வாயிலிருந்து வரவிட மட்டும் நினைச்சேன் சார். அதனாலதான். ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணீங்க. உங்களோட நேட்டிவ் வந்து வேற ஒரு ஊர், பட் நீங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எதுனாலும் போயிருக்கலாம், பட் ஈரோடில் இருக்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணுன்ற ரீசன் என்ன ரீசன்? ஆக்சுவலாக கோவிட் டைமில் நியூஸ் மூலமாக தான் எனக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே லைக் ஓகே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், சிஏ ஃபுல் டைமாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபுல் டைமுங்கிறது என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஓகே லைக் காலேஜ் மாதிரி ஃபுல் டைமாக படிப்போம், ஸோ நம்மளால ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம எதில் இருந்தாலுமே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் உண்டு. சூப்பர். ஸோ அந்த பாயிண்ட்ல ஓகே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே இருக்கும், ஸோ சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து. ஸ்டாஃப்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் உங்களை ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ ஒரு வேலை என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் மேலே ஒரு பயத்தோட மரியாதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த நல்லா படிக்காதவங்க யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. என்ன டவுட்டு எப்போ டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்லி மேனராக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டவுட் வந்து பயந்துட்டோயோ திட்டுவாங்களோ அப்படியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக போயிட்டு கேட்டோம்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாகவே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் புரியலனாலே 2-3 டைம் மேலே எத்தனை டைம் கேட்டாலே சொல்லி கொடுப்பாங்க. ஹாஸ்டலில் நிறைய ஸ்டாஃப்ஸ் டவுட் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நிறையா மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கற்றுக்குவேன். எல்லாருமே சிஏனா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் சேருவாங்க, பட் நீங்கள் வந்து காலேஜ் ஆங்கிளில் காலேஜோட லைஃப் ஸ்டைலில் இருக்க மாதிரி சேர்ந்துருக்கீங்க. ஏன் அப்படி நீங்கள் சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இன்ஸ்டியூட்டில் சேரும்போது அங்கே ஒன் டே ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்டாக தான் எடுப்பாங்க. ஃபுல் டைம் கிளாஸ் அட்டென்டிவாகவே இருக்க முடியாது. இப்போ ஒரு 5 hours இன்ஸ்டியூட் கிளாஸ்னா 5 hours ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸாக தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு 3 hours அக்கௌண்ட்ஸு, 2 hours மேக்ஸ் அப்படி இருக்கும். அதனால நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இங்கே என்எம்சியில் எப்படின்னா இந்த பீரியட் வைஸ் ஸ்கூலில் பீரியட் வைஸ் இருப்பாங்களா, அதனால 1 hourக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதனால ரொம்ப அட்டென்டிவாகவும் கிளாஸை ஈகராக கவனிக்க முடியும். எந்த டவுட்டாலும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் தான் இது. காலேஜ் சிஏக்கு இதுதான் பெஸ்ட்டு. சூப்பர். ஏன்னா அங்கே இன்ஸ்டியூட்டில் போனோம்னா டவுட்டும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு 300 பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு தயக்கமாகவே இருக்கும் நம்ம டவுட் கேட்குதுன்னா. இங்கே கிளாஸ் வைஸ் பிரிச்சு போனால் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் ஸ்டாஃப் ரூமும் இருக்குது, நம்ம போய் டவுட்டில் கேட்டுக்கலாம். நம்மளுக்கு நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்லாம் ஸ்ட்ரிக்ட்டு, அப்போ குனிஞ்ச தலை நிமிரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கரெக்ட். இந்த மாதிரிலாம் ஃபோன் யூஸ் கிடையாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 18 years ப்ளஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணலாம் நினைக்கும் போது இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஸ்பெக்ட்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அது எப்பயாவது தோணியிருக்கா? ஒரு பாயிண்ட்ல இதுவாக இருந்தாலும் பட் பீப்புள் இன்ட்ராக்ஷன் அங்கே ஹாஸ்டலர்ஸாக இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் எப்போவுமே ஃபன்ங்கிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டடி ரிலேட்டடாகவும் போகும், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஓகே. ஸோ ஃபோன் விதத்தில் போனாலுமே ஒரு 2 ப்ளஸ் கிடைச்சிருக்கு, ஒரு -2 ப்ளஸ் அந்த மாதிரி. ஓகே. நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து அவ்வளோ படிக்க மாட்டேன் சார். நான் ஸ்கூல்லே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து மொபைல் ஃபோன் இல்லாத சரௌண்டிங்ஸ் தான் எனக்கு வேணும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால இங்கே வந்து ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோட எனக்கு காலேஜும் ஹாஸ்டலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த கேள்வி, ஏன்னா ஃபவுண்டேஷன்லேயே வந்து நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியாது, பட் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டு இன்டர் இந்த காலேஜே சூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஏன்னா கண்டிஷன் எதுவும் கிடையாது, இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர் ரெண்டுமே இங்கே தான் பண்ணீங்க. ஏன் மறுபடியும் சூஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரிக்ட்னஸ் பிடிச்சதுங்க சார். அந்த ஒரு இதுதான் அப்படின்ட்டு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா
ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 38-40 பேர்கிட்ட படிச்சாங்க சார். நாங்கள் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் கிளாஸ், 40 பேருங்க சார். அப்புறம் நாங்கள் மறுபடியும் இங்கே 7 பேர் தான் சேர்ந்தோம். மற்ற மாதிரி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதுல இருந்து ஒருத்திங்க கூட உண்மையை சொல்றேன், இன்னும் போத் குரூப் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, நாங்க இங்க இருந்து வெளில வெளியே இப்போ நீங்க யாருமே எஸ்எட் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சிஏ சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேணும் மேம். ஏன்னா சிஏ முடிக்கிறதுக்கே நிறைய பேரால முடியல அப்படின்றத கேள்விப்படுறோம். பட் நீங்க சிஏவும் முடிச்சிருக்கீங்க, சிஎம்ஏவும் முடிச்சிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு ரூரல் ஏரியால இருந்து வந்து நீங்க வந்து இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க. எப்படி மேம் அது பாசிபிள் ஆச்சு உங்களுக்கு? வணக்கங்க சார். ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து செகண்டரி தான். இது ஒரு படிப்பு அப்படிங்கிறது இந்த ரீஜியனுக்கு உண்டானது தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஜெண்டருக்கு உண்டானது தான் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம வில் பவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அதுதான் மெயின். இந்த கோர்ஸை நான் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னா பர்சியூ பண்ணுறேன்னு சும்மா நேம் சேக் இல்லாமல் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க படித்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன இருக்குன்னா, கிளியரே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷம் எடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தான் அந்த தாரக மந்திரம், அந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற சஜஷன் என்ன? ஒன்லி திங் ஹார்ட் ஒர்க் சார். ரிப்பீட்டடாக வந்து ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் வந்து டக்குன்னு புரியும், ஒரு சிலருக்கு இட் டேக் சம் டைம். அப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா வி ஆர் நாட் ஃபிட் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து டெஃபினட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டாக அது எஃபர்ட் போட்டுக்கிட்டே அது ஃபெட்டப் ஆகி உட்காரக்கூடாது. ஓகே, என்னால் முடியல, இனி எங்கே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி எஃபர்ட்ஸ் போட போகிறீங்க? அதான் மேம். இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடேஷன் இருக்குது அப்படின்றத கேள்விப்படுறோம். ஸோ எல்லாமே இப்போ ஏஐயாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ சிஏசிஎம்ஏல இப்போ இருக்க ட்ரெண்டில் எப்படி மேம் இருக்குது? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். இப்போது நான் படிக்கிற ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 years பேக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிசிக்கல் மோடு தான். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதும் கூட வந்து அப்போ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஜென்ரலாகவே போய் நீங்கள் ஏஐயில் வந்துட்டு சர்ச் கொடுக்கலாம். ஐசிஐ அவங்க ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுட்ஸ் கிளியரிங் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் வந்துட்டு டேட்டா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. இது எல்லாம் என்னென்னா ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவைலபிலிட்டி இருக்குது, அவங்க பயன்படுத்திக்கிறதுல தான். ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வாட்எவர் ரைட் ஃப்ரம் நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்க்குறாங்க, மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஒரு 10 minutes பேக் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டால் தெரியாது. பிகாஸ் அவங்க பார்க்குற விஷயங்கள்ல அவங்க அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் பாஸ் ஆகிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயம்தான். சூப்பர் மேம். இந்த ஸ்டடீஸில் இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து ஃபெயிலியர்ஸோட ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் நிறைய பேர் ஆனால் இன்னொன்று என்னென்னா எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனாலும் திருப்பி அட்டன் பண்ணி பாஸ் ஆகிற கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த ஃபெயில் ஆகிட்டு கிவ் அப் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கிவ் அப் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒன்ஸ் வந்து நமக்குன்னு வி ஹாவ் டிசைடட், நான் தானே முடிவு பண்ணேன் இந்த கோர்ஸ் நான் படிக்கணும், நான் தான் சிஏ ஆகணும் அப்படின்னு நான் தானே முடிவு பண்ணுறேன். அப்போ ஐ ஹேவ் டு ஃபினிஷ் இட் அட் எனி காஸ்ட். அந்த ஃபயர் இருந்தால் தான் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் அப்படின்னா எக்ஸிட் யார் வேணாலும் கொடுக்கலாங்க. சரி, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு எதுக்கு நான் இந்த கோர்ஸ்குள்ளே வரணும்? சில கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்னால ஸ்டடீஸை கிவ் அப் பண்ணுற சிச்சுவேஷனும் பார்க்க முடியுது, உங்களை மாதிரி படிக்கிறவங்க சிச்சுவேஷனையும் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க நமக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணுங்க சார். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி பார்த்துக்கணும். அதே சமயம் ஒரு படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணணும், பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. ஃபேமிலி கமிட்மெண்ட்டை ஒரு காரணமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இன்டராக இருக்கட்டும், இப்போ ஃபைனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ஏன்னா நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஹவுஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ?
ஒன்றும் இல்லைங்க சார், நம்ம டெடிகேஷனாக படித்தோம் அப்படின்னா இந்த அட்டெம்ப்ட்ல நான் முடிச்சிடணும் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா நம்மளால முடிச்சிட முடியும். இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு, இப்போ இல்லைன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா யாருனாலையும் எழுத முடியாது. இதுதான் என் அட்டெம்ப்ட், இந்த அட்டெம்ப்ட்ல நான் படிச்சு முடிச்சிட்டேன்னா அடுத்து நான் என் கெரியரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு படிக்கிறது தாங்க சார். சூப்பர். ஏன்னா நீங்கள் 2020 ஃபவுண்டேஷன் முடிச்சிங்க, 21 இன்டர் முடிச்சிட்டிங்க, அப்புறம் 3 இயர்ஸ் ஆர்டிக்கல், இப்போ ஃபைனல்ஸ் முடிச்சிட்டிங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் மூலியமாக பாசிபிள். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலேஜில் நீங்கள் படித்ததும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? இந்த காலேஜ் நிஜமாவே எனக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் ஏன்னா ஒரு நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு, அப்படி இருந்து எனக்கு சிஏனா என்னன்னே தெரியாமல் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே ஃபேக்கல்ட்டி சொல்லி கொடுத்த அந்த வே ஆஃப் லேர்னிங் அது மூலியமாகவும் அவங்க கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருந்த டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அவங்க வந்து ஓரல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட்டுன்னு எப்போ பாரு நம்மளை படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்டலுக்கு போனால் அங்கேயும் கம்பல்சரி ஸ்டடி ஹார்ஸ்ன்னு இருக்கும். நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காததுனால டவுட்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, ஒரு பாண்டிங்கும் உண்டாகும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு சார். சூப்பர். அண்ட் இப்போ அடுத்து சிஏ படிக்கிற பீப்புளுக்கு, சிஏ ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிஏ வந்து எல்லாரும் வெளியே சொல்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. அதுவும் அதாவது இன்ஜினியரிங்கெல்லாம் இவ்வளோ 16 செமஸ்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க புக்கே இல்லாமல் படிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே இன்ஸ்டியூட் அழகாக புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கு மட்டும் படித்தாலே அவன் பாஸ் பண்ணவும் வைப்பான். அதனால படிக்கிறோம், 12th படிக்கிற மாதிரி தான் இதுவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தா என்ன மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் லாஸ்ட் இயர் அட்மிஷன் டைம்ல நம்ம மீட் பண்ணது இதே டைம்ல. ஆமா சார். அண்ட் வந்து இப்போ மீட் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஓகே. நிறைய இன்டர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ் ரேஷியோ வந்து சிஏ இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். பட் இங்கே வந்து நிறைய ரேஷியோ, உங்களோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வருஷம். அதுக்கான கான்ட்ரிபியூஷன் உங்கள் சைட்லேருந்து எப்படி சார் இருக்கு? சார், நம்ம இங்கே சிஸ்டம்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் காலேஜ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஹாஸ்டலில் தான் இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஓகே. நம்மளுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ஃபஸ்ட்டு நாள் இருந்து அந்த கடைசி நம்ம விட்டு எக்ஸாம் வச்சு போகிற வரல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சரியான பாதையில் வந்து நம்ம மோல்டு பண்ணி அவங்களை வந்து கொண்டு போவோம். அப்போ இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் பொறுத்தளவு டெய்லி வந்து ஒரு 6 hours வந்து டீச்சிங்கு, அதே மாதிரி வந்து ஒரு 4 hours வந்து கம்பல்சரி ஸ்டடி. ஹாஸ்டலில் வந்து ஒரு 4 hour வந்து படிக்க வைப்போம். அதுபோக டெய்லி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் வந்து கொடுப்போம். குறிப்பாக வந்து சிஏ கோர்ஸுங்க பொறுத்தளவு இந்த ப்ராப்ளம் ஓரியன்ட் நிறைய சம் வந்து தான். இப்போ அக்கௌண்டன்சி ஆகட்டு, காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வந்து அவங்களை வந்து ஹோம் ஒர்க் கொடுத்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து வரும்போது ஃபேக்கல்ட்டி வரும்போது ப்ரீவியஸாக கிளாஸில் என்ன நடத்துனாங்களோ ஒரு 10 minutes வந்து அதை வந்து ஒரு ரீகால் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி. தான் எங்களுடைய சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த வாரத்தில் அந்த ஒரு 3 days 4 days நடத்தக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் வைப்போம். அது போக வந்து வீக்லி டெஸ்ட், அப்போது கம்பல்சரி அந்த வாரத்துக்கு உண்டான போர்ஷன் வந்து அதில் கவர் பண்ணுவோம். அடுத்து வந்து பை மந்த்லி 15 days ஒன்ஸ் அது பை மந்த்லி டெஸ்ட்டும் வைப்போம், மந்த்லி டெஸ்ட்டும் வைப்போம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து 4 விதமான டெஸ்ட் வந்து அங்கே அப்பியர் ஆகுறாங்க. கிளாஸ் டெஸ்ட் எழுதுறாங்க, வீக்லி டெஸ்ட்டு, பை மந்த்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட். அப்போ இப்படியே வந்து போர்ஷன் எப்போ முடிக்கிறோமோ இதே பேட்டர்னில் வந்து கொண்டு வருவோம். ஓகே. சரி, இப்போது இது வந்து ஸ்கூல் ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஒரு டாக் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூல் ஃபார்மேட் தான் ஒரு முழுமையாக படிக்க முடியும், 10 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் டெடிக்கேட்டடாக படிக்க முடியும்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரீடம் எங்கேயாவது போகுதுன்னு நினைக்கிறீங்களா? சார், நம்ம ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸு. நம்ம 4 years வந்து ஒரு டெடிக்கேட்டாக சின்சியராக இருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வேண்டி நம்ம 24 hours வந்து இதுவே நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு சர்டன் பீரியட் வந்து நம்ம வந்து இதுக்குலாம் ஃப்ரீயாக வந்து படித்தா போதும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஸ்டடி, அதாவது தொடர்ந்து நம்ம படிக்கணும். ஒரு நாள்லையோ ஒரு மாதமோ படித்தா வந்து இது வராது. அப்போ தொடர்ந்து நம்ம வந்து படித்தா தான் இது வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். அதனால் நம்ம கல்லூரியில் பொறுத்தளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறக்காக ஏற்ற சூழ்நிலை வந்து நம்ம கொடுக்குறோம். அது 4 hours ஸ்டடி இருக்குது, 6 hour கிளாஸ். மீதி இருக்கக்கூடிய ஹவர்ஸ் வந்து அவங்க லெஸ்ஸாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சார், இப்போ சிட்டி சைட்லலாம் பார்த்தா நிறைய சிஏ இன்ஸ்டியூட்ஸ் தான் பார்க்க முடியுது. காலேஜ்ன்ற ஃபார்மேட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். எதனால் காலேஜ் மாடியூலில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? சரி, என்ன அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கணும். ஃபுல் டைம் தான். அப்போ ஃபுல் டைம் அப்படின்னா அந்த காலேஜினுடைய ஸ்ட்ரக்சர் என்னவோ அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே நம்ம
வச்சுருப்போம். அதுதான் நம்ம இந்த ஃபுல் டைம். ஏன்னா ஃபுல் டைம்னா அதோட ஷெட்யூல் வேணும். அப்போ வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்மளே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா இது வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது சாத்தியக்கூறுகள் நடக்குது. சார் இப்போ சிஏ முடிக்கணும்னா வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்லாம் முடிச்சிடலாமா? ஏன்னா சில பேருக்கு அதுக்கு மேலேயும் டைம் ஆகுது. ஸோ யாருனாலாம் 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே முடிக்க முடியும்? சார் நல்ல டெடிக்கேட்டாக சின்சியராக படித்தோம்னா 4 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாமே ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது படிக்கக்கூடிய மெத்தட்னு ஒன்று இருக்குது. சும்மா வந்து நம்ம வந்து சரியாக மெத்தட் ஃபாலோ பண்ணாமல் நம்ம படித்தோம்னா அது வந்து சாத்தியக்கூறு இல்லை. அப்போ அந்த மெத்தடு கரெக்டான இது டைம் எடுத்து நம்ம படித்தோம்னா டெஃபினட்டாக அவங்க கொடுக்கக்கூடிய 4 இயர்ஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். +2 முடிச்சு 4 இயர்ஸ். சார் உங்ககிட்ட வந்து ஒரு எஸ் ஆர் நோ செக்மெண்ட். ஸோ வந்து இதுக்கு வந்து எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோஷியல் லைஃபே இருக்குமா இருக்காதா? கண்டிஷன் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும்? சோஷியல் எல்லாம் நார்மலாக என்ன இன்னைக்கு ஹியூமன் பீயிங் என்னென்ன லைஃப் இருக்கு எல்லா லைஃப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு எது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளோ நாள் படிக்கணும் இதெல்லாம் பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. ஈவன் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி அதுக்கு வேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிக டெடிக்கேட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்காது. அவங்களுக்கு ஒரு லெசர் டைம் இருந்தால் தான் அவங்க வந்து கரெக்ட் இருக்க முடியும். அப்படி வந்து பண்ண முடியாது. அதனால் இது கண்டிஷன் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிஏ பாஸ் ஆகணும்னா டே நைட் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? எஸ் ஆர் நோ? 4 hours டெய்லி 4 hours கன்சிஸ்டண்டாக டெய்லி அதாவது நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே. அதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகே. நம்ம வந்து ஒவ்வொரு படிக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. சரியான மெத்தட்னா டெய்லி 4 hours படிச்சிங்கன்னா போதும். ஓகே. சார் இப்போ ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ரூல் பண்ணுது. ஸோ சிஏல வந்து ரூல் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? 2030 கண்டிஷனாக டெஃபினட்டாக இருக்கும். எந்த மாதிரிலாம் இருக்கும்னு? சரி, இப்போ என்னன்னா நம்ம மேனுவலாக செய்யக்கூடிய எல்லாமே இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து மேனுவல் தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக மாறுச்சு. இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு மாறுது எல்லாமே ஏஐக்கு போகுது. ஓகே. கம்ப்யூட்டரில் நம்ம போய் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே ஏஐ செஞ்சிடும். ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபீல்டில் எல்லா ஃபீல்டும் அப்படி தான் இருக்குது. நாட் ஓன்லி சிஏ மட்டும் கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஈவன் லாயர் தான் கூட வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேஸில் அதே சொல்லிடும். அந்த மாதிரி போய் தான் இருக்கும். அதனால் ஏஐ இருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எக்யூப் அவர் செல்ஃப். ஓகே. ஸோ அகாடமிக்ஸில் அந்த மாதிரி இது மாற்றம் வந்திருக்கா? ஏஐ வந்ததுக்கப்புறம் அகாடமிக்ஸில் மாற்றங்கள் தான் வந்திருக்கா சார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி? கண்டிஷன் மாதிரி இருக்குது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ஆன்லைன் மாதிரி கோச்சிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண கூட ரொம்ப வந்து நம்ம ஸ்பைன் பண்ணணும் எங்கே கிடைக்கும் தெரியாது. இன்றைக்கி சீக்கிரம் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் வந்து டீச்சிங் லெவலில் அந்தளவுக்கு வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆகலை. இன்னும் வந்து ஃபியூச்சரில் வந்து டீச்சர்ஸ் அதுதான் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால டீச்சர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதுக்கு எல்லாமே தெரியும், நம்மளோட எல்லாம் தெரியும். அப்போ அவனுக்கு பிடிச்சது வந்து நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. வருஷம் இதே மாதிரி சந்திக்கிறோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து சந்திப்போம் சார். நிறைய சிஏவை உருவாக்கிட்டு இருக்கீங்க, சிஎம்ஏவை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.